நடிகர் ஆமீர் கான் கூலி படத்தில் நடித்தது நான் செய்த மிகப்பெரிய தவறு என கூறியதா செய்தி ஒன்று இணையத்தில் உலா வந்த வண்ணம் இருக்குது. அதன் பின்னணியை பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த மாதம் திரைக்கு வந்த படம் கூலி. அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் கலாநிதி மாறன் தயாரிச்சிருந்த அந்த படத்தில் ரஜினிகாந்தோட சத்யராஜ், சௌபின் ஷாகர், ஸ்ருதிகாசன், ரச்சிதாராம், உபேந்திரா, மாறன், நாகார்ஜுனா என மிகப்பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. இது தவிர பாலிவுட் நடிகர் ஆமீர் கானும் இந்த படத்தில் கேமியோ ரோலில் நடிச்சிருந்தார். அவர் நடித்த தாஹா கதாபாத்திரம் ரசிகர்களை பெரிதளவில் கவரல. அது மட்டுமின்றி அவரின் ரோல் கடுமையாக ட்ரோலும் செய்யப்பட்டது. இந்நிலையில் கூலி படத்தில் நடித்தது தான் செய்த மிகப்பெரும் தவறு என ஆமீர் கான் கூறியதா இணையத்தில் செய்தி ஒன்று உலா வந்தது. தான் 2 டயலாக் பேசிவிட்டு செல்வது போல தன்னுடைய காட்சி மிக மோசமாக எழுதப்பட்டிருந்ததாகவும், தான் கதையில் தலையிடாததால் அது இறுதியாக எப்படி வரும் என்று கூட தெரியாமல் நடித்ததாகவும், ரஜினி சாருக்காக மட்டுமே அந்த கேமியோ ரோலை செஞ்சேன், அது ஒர்க் ஆகவில்லை, இனி இது போன்ற கேரக்டர்களை நடிக்கும்போது கவனமாக இருப்பேன் என ஆமீர் கான் சொன்னதா குறிப்பிட்ட ஒரு செய்திகள் ஃபோட்டோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. ஆமீர் கான் இப்படி சொன்னாரா என பலரும் ஷாக் ஆகிட்டு போனாங்க. ஆனால் உண்மையில் அது ஒரு போலி செய்தி. ஆமீர் கான் மீது அவதூறு பரப்பும் விதமாக அந்த செய்தி இணையத்தில் பரப்பி வருது. ஆமீர் கான் எந்த ஒரு பேட்டியிலும் அது சொல்லலை. ஆமீர் கானுக்கு ரஜினிகாந்துடன் நடிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. அதனால தான் லோகேஷ் கனகராஜ் கேட்டதும் உடனே ஓகே சொல்லி நடித்தார். வழக்கமாக ஆமீர் கான் கதை கேட்காமல் எந்த படத்திலும் நடிக்க மாட்டார். அவர் முதல்ல கதை கேட்காமல் நடித்த திரைப்படம் தான் கூலி. இதில் மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கூலி திரைப்படத்தில் கேமியோ ரோலில் நடிக்கிற ஆமீர் கான் ₹1 கூட சம்பளம் வாங்கலை. ஆமீர் கான் கேமியோ ரோலில் நடித்ததுனால தான் கூலி படம் வட இந்தியாவில் ஓரளவு வசூலை வாரிக்க வச்சது. அவரது கேமியோ ஒர்க் அவுட் ஆகாமல் போனாலும் இந்த படத்தின் மூலம் ரஜினியோடு நடிக்க வேண்டும் என்கின்ற ஆமீர் கானின் நீண்ட நாள் ஆசை நிறைவேறி இருக்கு. இதனால் அவர் ஹாப்பியாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் மீது அதிருப்தியில் இருக்கும் சிலர் தான் இது போன்ற போலி செய்திகளை பரப்பி இருக்கக்கூடும் என அவரது ரசிகர்கள் கூறி வராங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமீர் கானோட கேமியோ கூலி படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிட்டாக இருந்தது? மேலும் அவரோட ஆசை நிறைவேறினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு ரிவ்யூஸும் பிரச்சனை மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.